மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளாய் மாற்றி தருவாராக. இந்த நாளிலும் கூட மத்திய எழுதின நிறுவம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருத்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரயோஜனமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிற இடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றார். இந்த இதை பார்க்கிறோம். 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பூமிக்கு வரப்போகிறார். நம்ம எல்லோரும் நினைச்சப்போம் பரலோகத்துக்கு போக போகிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். 10 கன்னிகளை குறித்து சொல்கிறார். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி அந்த ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில் கன்னிகள் 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டினுடைய வழக்கத்தின் பிரகாரமாய் இஸ்ரேல் தேசத்திலே மணவாளன் வரும்போது மணவாட்டியினுடைய வீட்டாரிலிருந்து நிச்சயம் வாங்கலாம். கன்னிகள் பொருட்டு தீவட்டியோட மணவாளன் இரவில் தான் வருவார். அப்படி இரவில் வர்றதுனால மணவாட்டிகள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போய் அந்த மணவாளனை வரவேற்று கூட்டு போகிற ஒரு வழக்கம் உண்டு. ஆகவே அதனுடைய காரியத்தை வைத்து இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறார். அதில் 5 பேர், அதில் 2 வகையான கூட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று புத்தி இல்லாதவர்கள், ஒன்று புத்தி உள்ளவர்கள். நம்முடைய திருச்சபைக்கும் அப்படிதான். ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள்லையும் சில பேர் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, சில பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, தங்கள் தீவெட்டியோடு கூட என்ன செய்யலையா எண்ணெய் எடுத்துகிட்டு வரல. ஆனால் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெய் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணெய் 2 பேருமே தூங்கிட்டாங்க. மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனால் மணவாளன் வர சத்தம் கேட்ட உடனே அந்த மணவாட்டி அந்த கன்னி பெண்கள் என்ன செய்கிறாங்க, எழுந்திருச்சு அந்த தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறாங்க மணவாளனை வரவேற்பதற்கு. அப்போ புத்தி இல்லாதவங்கள்ட்ட எண்ணெய் இல்லை, ஆனால் புத்தி இருக்கிறவங்கள்ட்ட எண்ணெய் இருந்துச்சு. அப்போ புத்தி இல்லாதவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க, நாங்களும் போடுறோம். அப்போ புத்தி இல்லாதவங்க சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் போய் விற்கிறவங்கள்ட்ட வாங்கி கொள்ளுங்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் அது போதாதபடிக்கு நீங்கள் நினச்சிங்க விற்கிறவங்கள்ட்ட வாங்கி கொள்ளுங்கள் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆலயத்துக்கு 2 வாரம் எதுக்கு, மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், அவரை நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த 10 கன்னிகளும் வந்தாங்க. ஆனால் புத்தி இல்லாத நிகழ்ச்சியில் ஆயத்தமாக இல்லை, ஏதோ தீவெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி தான் அநேகர் இன்றைக்கும் சபைக்கு வரக்கூடிய அநேகரும் என்ன செய்யலாங்க, ஏதோ வராங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது அது முடியாது. ஏன்னா பிரச்சனைகள், பாடுகள், 2 பேருமே ஆயத்தத்தோடு தான் வராங்க. மணவாளனை எதிர்கொண்டு தான் வரோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளும் போயிடலாம்னு நினச்சி தான் வராங்க. ஆனால் பாடுகள், நெருக்கங்கள்,
ஜெபத்துக்கு பதில் இல்லை, சோர்வுகள் இதெல்லாம் வந்த உடனே என்ன செய்தாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க அப்படி இல்லை. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, அவங்க என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகணுங்கிற ஒரு ஆயத்தத்தோடு எப்பவும் இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், விழித்திருங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு 10 கன்னிகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னென்னா, நம்ம எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. எண்ணெய் அந்த நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம தீவட்டி ஆண்டவர் வரும்போது சத்தம் வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர்ல இயேசு கிறிஸ்து மின்னலை போல வருவார். ஒரு நாள் வரும்போது மின்னலை போல உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது ஒரு செகண்ட் தான் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கிறவங்க டக்குன்னு போயிடுவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்போது அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த எண்ணெயை வாங்க முடியாது. அப்படி வாங்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா மணவாளன் வந்துடுவார், நம்மளை விட்டுட்டு போயிடுவார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நாளில் இதை பார்க்குற சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் மணவாளன் எந்த நேரத்தில் வாழாலும் தெரியாது, எந்த நொடிப்படுதலில் வாழாலும் தெரியாது. ஆனால் என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்க நீங்கள் என்ன செய்யணுமா? ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். தங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக. அப்போ நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். புத்தி உள்ள கன்னியை கூட நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் ஒரு நாள் மணவாளன் வருவார், அவரோடு கூட நம்ம போயிடுவோம். புத்தி இல்லாதவர்களை போல தங்கள் தீவட்டியோடு கூட என்ன செய்யலை? எண்ணெய் எடுத்துகிட்டு வராதபடிக்கு நம்ம ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தோம்னால் நம்ம பல்லவத்துக்கு போக முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்ம நன்றியோடு சொல்லிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் கர்த்தாவே சோத்திரம் அப்பா. புத்தி இல்லாதவங்க தங்கள் தீவட்டியோடு கூட எண்ணெய் எடுத்துகிட்டு போகல, ஆயத்தமாக இல்லை. மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டு அதுக்கு பின்னால் ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கும் போது மணவாளன் வந்துட்டு போயிடுறாரு. அல்லையா? அதுபோல் ஆண்டவரை கர்த்தாவே புத்தி உள்ளவங்க தங்களோடு கூட தங்கள் தீவட்டியோடு கூட எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. மணவாளன் வரும்போது ஆயத்தத்தோடு கடந்து போனாங்க. இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா. உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் போகாதபடிக்கு எப்பொழுதும் மணவாளனுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ள உங்கள் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.